இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமைய ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுடைய இதயங்களை உம்முடைய ஆவியின் அருளால் நிரப்பும். இன்றைய நாளை கொடையாக கொடுக்கும் போது உம்முடைய அருள்கரம் இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, காவல் தூதர்களின் துணை இவர்களுக்கு இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றார். ஆம் அரசே என்று அவர்கள் விடையளித்தார். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகின்றதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகின்றனே என்றார். கை கால்கள் கட்டப்பட்டு கொழுந்துவிட்டு எரிகின்ற தீச்சூளையில் எரியப்பட்டவர்கள் 3 பேர். ஆனால் நெருப்பினுள் சென்றவுடன் கை கால்கள் கட்டுகள் அகற்றப்பட்டு 4 பேர் உலாவும் காட்சியை அரசன் பார்க்கிறார். 4வது ஆள் தெய்வ மகன் என்று அவரே சான்று பகர்கிறார். தண்ணீரில் நீ நடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், நெருப்பில் நீ இருந்தாலும் எரிந்து போக மாட்டாய். ஏனெனில் இறைவனின் பிரசன்னம் முன்னாகவும் பின்னாகவும் பலமாகவும் இடமாகவும் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். 3 பேரும் தீச்சூளையில் தனியாக விடப்பட்டார்கள். உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, தாய் தந்தை இல்லை, யாருமே இல்லை. தனியாக தீச்சூளையில் எறியப்பட்டார்கள். தனிமையாக பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். சகோதரமே, இன்று நீ தனியாக விடப்பட்டிருக்கின்றாயா? தீச்சூளை போன்று உனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கின்றதா? தனியாக பிரச்சனையை நீ சந்திக்கின்றாயா? உனது வாழ்வில் அதிகமான துன்பங்களா, துயரங்களா தனியாக எதிர்கொள்கிறாயா? எனக்கு யாருமே இல்லையே, எனது இதய உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று வாழ்வின் கண்ணீரை யார் துடைப்பார் என்று ஏங்குகின்றாயா? நீ தனியாக இல்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உன்னோடு இருக்கிறார். உன்னை படைத்த கடவுள் உன்னை அறிவார். நீ தனியாக இல்லை. அவரை சிக்கன பிடித்துக்கொள். உன் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. ஏனென்றால் இந்த 3 பேரும் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு கடவுளை துதித்தவர்கள், இறை வார்த்தையை படித்தவர்கள், இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள். யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை படித்து அதை வாழ்வாக்கி கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ்கின்றார்களோ, நெருப்பு அவர்களை அவிக்காது, நெருப்பு அவர்களை எரிக்காது, நெருப்பு அவர்களை தீண்டாது. ஏனென்றால் நெருப்பின் நடுவிலும் நீ நடந்து செல்வாய் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. இன்று அரசனே வியப்புறுகின்ற அளவிற்கு கடவுள் தன்னுடைய தூதனை அனுப்பி 3 பேரையும் விடுவித்து அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி குளிரால் நிரப்புகின்றார். அவர்கள் மகிழ்ச்சியால் ஆடி பாடுகின்றார்கள். கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பினுள் ஆடி பாடுகின்ற மக்களை நாம் நினைத்து பார்க்கவும் முடியாது. அன்புமிக்கவர்களே, இதுதான் கடவுளின் பாதுகாப்பு. இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குகின்ற மக்களின் பாதுகாப்பு, கடவுளை மட்டுமே நம்பியிருக்கின்ற மக்களின் பாதுகாப்பு இதுதான். அவர் உங்களை எந்த தீங்குக்கும் அனுமதிக்க மாட்டார், தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். நம்புவோம், கடவுள் நம்மை இன்று ஆசீர்வதிப்பார்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.